வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்ஏ ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒருபடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். ஜோஹர் எக்ஸ்பெடிஷன் டே நம்பர் 4 ஃபைனல் வீடியோ. இந்த ஃபைனல் வீடியோவில் பல ஆலயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ஆலயமாக 782வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ தேவி மகாமாரியம்மன் ஆலயம் தாமான் நூசா ஜோஹர் பாருல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒருபடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஓப்பன் கிரவுண்டில் அழகாக கட்டப்பட்டிருக்காங்க. மிக பழமையான தாய் கோயிலை இன்னும் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலய நிர்வாகர்கிட்ட ஒருபடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பூக்குழி மண்ணிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருந்தேன். இந்த ஒரு நேரத்தில் என்னோட எனர்ஜி ஸ்லைட்லி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்னால் புஷ் பண்ண முடியாதுன்னு. அடுத்தடுத்த ஆலயத்தை திரை மூடுறதுக்குள்ளே நம்ம போய் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நானும் பாஸ்கரனும் ஓடிக்கிட்டே இருந்தோம். இந்த ஆலயத்தை ஒட்டி இன்னொரு ஆலயம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஆலயத்தை போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மூவ் ஆன் பண்ணியிருந்தோம். 783வது ஆலயமாக ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயம் தமன் நூசா பிஸ்தாரி ஜோஹர் பாருல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். முன்பு பார்த்த ஆலயத்துக்கும் இந்த ஒரு ஆலயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான். ஒரு 50 மீட்டர் தான். நடந்தே இந்த அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், அம்மா ஒரு பிடி மண் எடுத்துக்க போகிறோம் இந்த ஆலயத்துக்கு திருப்பணிக்காகன்னு. தாராளமாக எடுத்துக்கோங்க, செலவரிச்ச மரத்துலேருந்து எடுத்துக்கங்க சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இந்த ஒரு அனுமதி கொடுத்து அம்பாளுக்கிட்டேருந்து அவங்க பாதத்தில் வச்சு அந்த மண்ணை பட்டு ஒப்படைச்சிருந்தாங்க. அங்கேருந்து எங்களோட பயணம் 784வது ஆலயத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஓம் ஸ்ரீ ராஜ மதுர வீரன் ஆலயம் தமன் சிலேசா ஜெயா ஸ்கூடாயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போதே அப்போதான் ஆலய தலைவரும் வந்திருந்தாரு. அனுமதி கேட்கும்போது தரமாக எடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயம் திருப்பணியிலே தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் கோவில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பக்த பெருமக்கள் உங்களோட ஆலயத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக அமைஞ்சு இந்த ஊர் முழுக்க இந்த ஆலயத்தோட பெருமைகளை சேர்க்கறதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் செய்யலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமக்காக ஒரு பொடி மண்ணை கொடுத்து நம்மளோட பூஜைக்கு ஆதரவாக இருந்ததுக்கு. இந்த எல்லையிலேருந்து அடுத்தடுத்த எல்லைக்கு போகிறதுக்கு நாதியாயிருச்சு. நாங்கள் ரஷ்ஷிங்கில் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கோயிலும் பக்கமே கிடையாது. சில சமயம் கூகுளில் தேடி போகும்போது அந்த இடத்துல கோவில் இருக்கும், பூஜைகள் நடக்காது, அல்லது வீட்டு கோயிலாக இருக்கும். அவங்க கோவில் என்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கடந்து இன்னும் 2-3 ஆலயத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிறகு அங்கேருந்து 785வது ஆலயமாக ஓம் சக்தி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சி. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. 5 கடையில் இருக்கிற மாரியம்மன் சொன்னால் பலருக்கும் தெரியுமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு வராங்களாம். குதிரை இருக்குது, ஆமை இருக்குது, மயில் இருக்குது, சேவல் இருக்குது. வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா குதிரை வச்சிருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. குதிரைகள் சாதாரணமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த கோயில் திருப்பணியிலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய கோயிலாக அமைக்க போகிறாங்கன்னா பக்த பெருமக்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அவசியம். ஏன்னா இந்த தாய் கோயிலை என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதமாக அல்லது கொஞ்சமாக 50லயோ 100லயோ எண்ணி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கலாம். இந்த அம்மனை பாருங்களேன், அழகான ரூபத்தில் அழகான வடிவத்தில் பழமையான அம்மனை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எஸ்டேட்ல இருந்த பழைய மாறிகள், விநாயகரும் சரி அம்மனும் சரி, முருகரை பாருங்க ஒரு சின்ன பையன் வடிவத்தில் அமைச்சு வச்சிருக்காங்க. இது போன்ற சிலைகள் இங்கு காணவே காணோம். நீங்கள் முருகர் கையில் பிடிச்சிருக்கிற வேல் விதங்களும் பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு வேலை பிடிச்சிருக்க மாதிரி இருக்காது. அது ஒரு யுத்தத்துக்கு போகிற மாதிரி வச்சிருப்பாரு. இவங்களோட ஆலயத்தோட பூக்குழியிலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அங்கேருந்து பறக்க பறந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க போயிருந்தேன். 786வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் தாமான் யூனிவர்சிட்டி ஸ்கூடாய் ஜோஹரில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து அனுமதி பெற்ற பிறகு இந்த ஆலயத்தோட ஸ்தலவரிச்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். அது ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. ஆலயம் ரொம்ப அழகான காம்பவுண்டில் பெரிய கோவிலாக தாமானுக்கு நடுவில் இருக்காங்க. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் கிடச்சது எனது பாக்கியம். டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பதிவில் இறுதியாக நம்ம பார்க்க போகிற ஆலயம் 787வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் லடம் லம்சம் கங்கர் பூலாயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன்.
அம்பாள் நான் வர நேரம் வந்து இன்னும் திரையை மூடாமல் இருந்தாங்க. தம்பிங்களும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எப்போதும் 9 மணிக்கு அடைச்சிட்டு போயிடுவோம், இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு நினச்சிருந்தோம், பார்த்தா நீங்கள் வரீங்க. ஸோ ஆலய நிர்வாகத்திட்ட கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மண்ணுக்கு எடுத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பூக்குழி மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் அனைத்து நபர்களுக்கும், எங்களுக்கு உதவி செஞ்சு வழிகாட்டின அனைத்து நபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளோட பயணம் போக போகுதுன்னு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நான் சந்திரநாத் ரோணாச்சாரியா. See you soon. Bye.